அவ்வளோ சீக்கிரம் அழுவ மாட்டான். ஷீ டசன்ட் க்ரை, ஷீ ஸ்ட்ராங். அங்கே போய் அழுவும் போது பார்க்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். எல்லாருமே வந்து சர்டன் எமோஷன்ஸை வந்து வெறுமே வந்து லைக் ஐ டோல்ட் யூ ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தான் காமிக்கிறாங்க. பட் ஸ்ருதிகா அது வந்து ரொம்ப ஜென்யூனாக இருக்குது. ஸோ அதனால தான் பீப்புள் அங்கே இருக்கிறவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ சீக்கிரம் அழுவ மாட்டான். ஷீ டசன்ட் க்ரை, ஷீ ஸ்ட்ராங். அங்கே போய் அழுவும் போது பார்க்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அவள் வந்து ஷி டிட்ன்ட் லூஸ், ரொம்ப அந்த கெட்ட வார்த்தைலாம் எதுவும் இல்லாமல், அவள் பிலோ த பெல்ட் போகாமல் டிக்னிஃபைடாக அவள் இருக்கா. ஸ்ருதிகா கிட்ட இருக்கிறது தட்ஸ் a வெரி பிக் பிளேஸ். அந்த வீட்டில் அப்படி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். என்னெல்லாம் விட்டா என்ன ஆகுன்னே தெரில. அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அதை வந்து அப்படி மார்க் பண்ணுறது கிடையாது. தே ஹவ் அண்டர்ஸ்டுட் ஹர். அண்ட் இப்போ அவங்களுக்கு வந்து ஸ்ருதிகா ரொம்ப ஸ்ட்ராங் பிளேயர்னு தெரிஞ்சிருச்சு. இனிமேல் அதை வச்சு அவங்கள இது பண்ண முடியாதுன்னு தெரியுது. பட் எனக்கு ஒரு வார்னிங்லாம் கொடுத்தாங்க. நான் வந்து சென்னையை விட்டு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த கேமே வந்து அந்த ரேஷனை ரிவால்வ் பண்ணி இவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கணும், இவர் தான் ஃபுட் கண்ட்ரோல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கிட்ட ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ண கொடுத்துருவாங்க. ஸோ அவர் வந்து ஃபுட்டு கொடுக்காத போது 2 டேஸ்லாம் சாப்பிடாமல் இருந்திருக்கா. அப்போ வந்து ஃபுட்டு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படும். ஒரு 10 மினிட்ஸ் தான் கொடுத்தாங்க எனக்கு, ஆரவுக்கு, ஸ்ருதிகாவுக்கு. நாங்கள் பேசிக்கவே இல்லை. அவளும் அழுவ ஆரம்பிச்சிட்டா, நானும் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன். அவள் வந்து ஆரவை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு மட்டும் சொன்னான். நான் வந்து நீ முதல்ல ஒன்றை பார்த்துக்கோ அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி கட்டி பிடிச்சிட்டா, இவள் மிஸ் யூன்ட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டா. ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஐ திங்க் ஃபர்ஸ்ட்டு ரொம்ப ஒரு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்ஸாக வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் அவங்க உள்ளே போய் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறப்ப எப்படி இருக்குது இந்த ஜேர்னி? ஒரு 50+ டேஸ் கடந்துட்டாங்க. 50 இல்லை 65 டேஸ் ஆகிடுச்சு. 65 டேஸ். ஆமாம், 65 டேஸ் ஆகிடுச்சு. ரோலர் கோஸ்டர் தான். அதுவும் இனிஷியலாக அந்த ஃபஸ்ட் ஒரு 10-15 டேஸ்னால் என்னடா சுனாமி மாதிரி இருக்குது நமக்கு. அந்த ஒரு அடித்தது என்ன நடக்குதுன்னே புரியல. ஸோ மச் ஆஃப் லவ்வும் வருது, ஸோ மச் ஆஃப் ஏன்னோ ஸ்ருதிகாவை நிறைய பேருக்கு தெரியுது. சில நெகட்டிவ் கிரிட்டிசிசம் அங்கே சைட்லேருந்து வந்தது. ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து என்னமோ இவங்க வந்து ஃபேக்காக பண்ணுற மாதிரி இருந்ததுன்னாங்க. ஆனால் செகண்ட் டேவே அது மாறிடுச்சு. அவங்கள பார்த்துட்டு ஓ இவங்க இப்படி தான் அப்படின்ட்டு. ஸோ மிக்ஸ்ட் எமோஷன்ஸ் வந்ததா. இனிஷியலாக வந்து அது நமக்கு ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி இருந்தது. பட் இப்போ போக போக ஐ எம் யூஸ் டு இட். எஸ் ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ருதிகா உள்ள பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கா, எனக்கு இங்கே வெளியில் பிக் பாஸ் வீடு மாதிரி இருக்குது. இட்ஸ் வெரி டஃப். ஆமாம், எத்தனை ஒரு நரேட்டிவ் ஒரு நாள் ஒன்று நடக்கும்போதும் வந்து நம்ம அதை பார்த்து கஷ்டப்பட்டு அவள் அங்கே ஃபீல் பண்ணுறதை பார்த்து நம்ம ஃபீல் பண்ணி இட்ஸ் நாட் ஈஸி. அவள் ஒரு வெக்கேஷனோ பிக்னிக்கோ போல இல்லை, அவள் அது ஒரு ஜங்கிளில் இருக்கா அவள். ஸோ அதை பார்க்கும்போது நம்ம கஷ்டமாக இருக்குல்ல. ஓகே, திங்க் ரீசெண்டாக வந்து நாங்கள் கேள்விப்பட்டோம் அவங்க வீட்டில் வந்து ரொம்ப பிரேக் டவுன் ஆகி அழுதுதுக்கு ஆரவும் வந்து ரொம்ப பயங்கரமாக அழுதுட்டாரு. இல்லை ஆக்சுவலாக ஆரவ் அழுவல, நீங்கள் தான் அழுதிங்களா? நான் தான் வந்து ஐ வாஸ் a little broken, அப்படியே கொஞ்சம் பிரேக் டவுன் ஆனேன். பட் ஸ்ருதிகா வந்து இது ஒரு 10 days பேக் நடந்தது. பயங்கரமாக பிரேக் டவுன் ஆகிட்டா. அதனால் பார்க்கும்போது இன்ஃபேக்ட் நான் வந்து போதும் நீ அங்கே இருந்தது திருப்பி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் நான். இட் வாஸ் வெரி டஃப் வாட்சிங் ஹர். பட் ஹர் ஃபீலிங்ஸ் வர் ஜென்யூன். ஏன்னா அந்த ஃபீல் பண்ணது அழுது அதெல்லாம் ரொம்ப ஜென்யூனாக இருந்தது. நாங்களும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ மேஜராக வந்து கொஞ்சம் ஹிந்தி புரியாததுனால ஸ்ருதிகாவோட சோஷியல் மீடியா பேஜில் வர்றதுல அந்த சப்டைட்டில்ஸோட வச்சு கொஞ்சம் ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சது. ஸோ அவங்க அப்படி பிரேக் டவுன் ஆகி அழுதாங்க அப்படிங்கும்போது அது எக்ஸாக்டாக என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் படி என்ன ஆயிருக்குன்னா, அந்த வீட்டுக்குள்ளே வந்து எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் டூயிங் சம்திங் ஃபார் த கேமரா தான். அவங்க வந்து இப்படி பண்ணால் இப்படி ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ருதிகா தான் ரியலாக இருக்கா. அவள் ஒரு அன்ஃபில்டர்ட் அன்ஹிஞ்ச்டு ஒரு ட்ரூ ரிலேஷன்ஷிப்ஸு ட்ரூ பீப்புள் கிட்ட இருக்கிற ஒரு எமோஷன்ஸ் வந்து அவள் எதிர்பார்த்துட்டு இருக்கா. அந்த மாதிரி தான் ஷீ ஹேட் அ வெரி குட் பாண்ட். அவள் வந்து இன்ஃபேக்ட் அந்த சும்முன்ற பொண்ணுக்கிட்ட வந்து ஷி வாஸ் வெரி க்ளோஸ். அண்ட் she created a very good friendship சும்கிட்ட. இன்ஃபேக்ட் ஃபார் தட் மேட்டர் கரண் கிட்ட கூட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பயங்கரமாக இருந்தது. இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் எப்படி வர ஆரம்பிச்சதுன்னா, இனிஷியல் ஸ்டேஜஸ்லேருந்து ஏதாவது ஒரு இஷ்யூ வந்து ஸ்ருதிகாவுக்கு வந்ததுன்னா இவங்க கூட இருக்கிறவங்க வந்து யாருமே வந்து அதுக்கு சப்போர்ட்டுக்கோ இல்லை குரல் கொடுக்காமையோ இருப்பாங்க. அதே ஷில்பான்னு இன்னொருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூன்னா உடனே இவங்க 2 பேரும் வந்து போயிட்டு சப்போர்ட் பண்ணுறது. அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்ருதிகா கொஞ்சம் ஹர்ட் ஆனா. சரி நமக்குன்ட்டுன்னு ஏதாவது வந்ததுன்னா நமக்கு யாருமே வரமாட்றாங்க, இவங்களுக்கு தான் இப்படி போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தட் வாஸ் தேர் இன் ஹர் இது.
அன்னைக்கு நடந்த அந்த பர்டிகுலர் ஃபைட் வந்து என்னென்னா, சும்முக்கு வந்து ஃபுட் இல்லை, அவள் சாப்பிடாம அவளுக்கு ஏதோ ஒரு இஷ்யூ ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அவள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அந்த கரண் வந்து அந்த ஃபுட்டை சாப்பிட்ருவான்னு நினைக்கிறேன். ஸோ சும்முக்காக போயிட்டு ஸ்ருதிகா போய் கரண் கிட்ட சண்டை போடுவாள், எப்படி அவள் ஃபுட்டை நீ சாப்பிட்லாம், அவளுக்கு தான் இந்த மாதிரி இஷ்யூ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது சும் வந்து ஸ்ருதிகாவை பார்த்துட்டு, நீ அதை அப்படிலாம் பேசாத அவங்ககிட்ட, எதுக்கு நீங்கள் சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா கிட்ட திருப்பி பேசிடுவா. ஸோ இவளுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடும், நான் உனக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ வந்து இப்போ கூட வந்து நீ அங்கே சப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணுறியே அப்படின்னு சொல்லிட்டு அவள் எமோஷ்னலாக பிரேக் டவுன் ஆகிட்டு போயிடுவா. அப்புறம் சும் இதை பார்த்துட்டு சும்மா போயிட்டு அழுவா ஏதோ ஒரு ரூமில். ஸ்ருதிகா இதை கேட்டுட்டு சும்மா இந்த மாதிரி பிரேக் டவுன் ஆகிறான்றதுனால உள்ளே போகும்போது அந்த ஷில்பான்றவங்க என்ன பண்ணிவிடுவாங்க, நீ ஸ்ருதிகா சொல்லுவேன் எனக்கு ஒரு 5 minutes கொடுங்க, நான் இதை பேசி சார்ட் அவுட் பண்ணிடுறேன், எனக்கும் சும்முக்கும் நான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னா நான் இங்கே தான் இருப்பேன், நீ பேசு அப்படின்னும்போது ஸ்ருதிகா வெளியில் போயிடுவா. ஸோ வெளியில் போய் சும்மா அப்படி அழுவுறதை பார்த்துட்டு ஸ்ருதிகாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகி என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஷி வில் கம்ப்ளீட்லி பிரேக் டவுன். ஆக்சுவலாக பார்த்தா இந்த ட்ரூ லவ் தட் ஸ்ருதிகா ஹேட் ஆன் சும் இல்லை, அது வந்து அவளுக்காக போய் பண்ணும்போது அவள் திருப்பி இவளை கொஸ்டின் பண்ணோன்னா அவளால் அதை தாங்கிக்க முடியல. ஸோ ஷீ ப்ரோக் டவுன் கம்ப்ளீட்லி. அதனால தான் நான் சொல்லுவேன், அந்த எண்ட் ஆஃப் த டே அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து நிறைய கேமராக்காக பண்ணும்போது ஷீ இஸ் பீங் வெரி ரியல், அது ஒரு ரியல் எமோஷன், ரியல் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்னு சொல்லிட்டு அவள் எதிர்பார்த்துட்ருக்கா. அவள் வெளில வந்து அதை நான் சொல்லுவேன் அப்படிலாம் இருக்காது அது அப்படின்ட்டு. பட் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயுமே ஸ்ருதிகா இப்படி தானே, அந்த ஒரு பாண்டிங் ஒன்று அப்படின்னா அது ஒரு சின்ன விஷயம்னாலும் அவங்க இல்லை. ஸ்ருதிகா வந்து எப்படின்னா ஷீ இஸ் வெரி வெரி அவள் வந்து யாருக்காவது ஒரு அநீதி நடந்துருச்சுன்னா அது அவளால் அவள் ஆக்சுவலாக அதை தாங்க முடியாது. ஷீ வாய்ஸஸ் அவுட். அண்ட் நாட் ஓன்லி ஃப்ரெண்டுன்னு மட்டும் இல்லை, அவகிட்ட இருக்க ஒரு நல்ல பழக்கம் வந்து அவளோட எனிமிக்கே ஏதாவது ஒன்று நடந்தால் கூட, அப்படின்னு யாராவது அவளை பிடிக்காதவங்களுக்கே ஏதாவது ஒன்று நடந்தால் கூட அது தப்புன்னா அது போய் அவள் தப்புன்னு சொல்லுவாள், அவங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கக்கூடாதுன்ட்டு. அந்த மாதிரி ஒரு ஷீ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டே வெளியில் ஒன்று பேசுறது அந்த மாதிரி டைப்பே கிடையாது அவள். ஷீ இஸ் அ வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இன் தட். ஸோ இந்த மாதிரி இந்த பாண்டிங் நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் வந்து இது வந்து பொசசிவ்னஸ் கூட டேர்ம் பண்ணிருக்காங்க, கண்டிப்பாக நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து அப்படின்ட்டு அது ஒரு நரேட்டிவ் அவங்க செட் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தா சும்முன்னு தான் வந்து நம்ம பொசசிவ்னு சொல்லலாம் கரண் கிட்ட. சும் கூட ஃபஸ்ட்டு அழுது வந்து சும் தானே, ஸ்ருதிகா போயிட்டு ஃபஸ்ட்டு பிரேக் டவுன் ஆகலை. ஸோ அவள் அழுது அவள் அப்படி பிரேக் டவுன் ஆனதுனால தான் இவளும் இப்படி பிரேக் டவுன் ஆனா. ஸோ அண்ட் ப்ளஸ் அந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்து 24 hours 60 நாள் வந்து நீங்கள் ஃபோன் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, கேமரா எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது அவங்க கூட ஒரு பாண்ட் டெவலப் ஆக தான் செய்யும். ஸோ இட் வாஸ் ஜஸ்ட் நேச்சுரல். அது பொசசிவ்னஸ் மாதிரி தெரில. அப்படி இருந்ததுன்னா நவ் ஷீ இஸ் அவே ஃப்ரம் ஆல் தட். ஷீ இஸ் சேயிங் தட் இல்லை வேணாம், இப்போதைக்கு நம்ம வந்து தனித்தனியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷீ இஸ் வெரி கிளியர். எஸ், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் வந்து இப்போது பிக் பாஸ் அப்படின்றது வந்து ரியாலிட்டி ஷோ அப்படின்னா கூட எப்படி உள்ளுக்குள்ள கண்டஸ்டன்ஸ் வந்து அந்த ஷோ மறந்துட்டு ஒரு மாதிரி இருக்காங்களோ, ஆடியன்ஸும் அந்த மாதிரி ரொம்ப இன்வால்வ் ஆகி பார்க்கும்போது இந்த மாதிரி வருது இல்லை, இவங்க பொசசிவாக இருக்காங்க, இவங்க வந்து சும்மா எதுவும் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. வீக்கெண்ட் வந்து சல்மான் சார் கேட்பாருன்னு பார்த்தா சல்மான் சாரும் ஸ்ருதிகாவுக்கு சப்போர்ட் தான் பண்ணி பேசினாங்க அப்படின்னு. அது சில பேர் வந்து அகெயின்ஸ்டாகவும் பேசுகிறாங்க, ஃபாராகவும் பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, எவ்ரி ஒன் ஹேஸ் தியர் ஓன் வியூஸ். அதை நம்ம போயிட்டு இதுதான் சரி இதுதான் தப்புன்ட்டு நம்மளால் போய் ஜஸ்டிஃபை பண்ண முடியாதுல்ல. அவங்களோட வியூ அது அவங்களுது. என்னை பொறுத்த வரைக்கும் இதை எனக்கு அவள் பண்ணது கரெக்டாக இருந்தது. சல்மான் சாரும் அதுதான் சொல்லியிருக்கிறாரு. See, there is nothing wrong in what she did. It's an outburst of emotion. அந்த எமோஷன் வந்து அவுட்பர்ஸ்ட் ஆகலைன்னா ஒரு ஹியூமனே கிடையாதுல்ல. ஸோ ஐ டோன்ட் திங்க் அண்ட் இன்ஃபேக்ட் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சர்டன் எமோஷன்ஸை வந்து வெறுமே வந்து லைக் ஐ டோல்ட் யூ ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தான் காமிக்கிறாங்க. பட் ஸ்ருதிகா அது வந்து ரொம்ப ஜென்யூனாக இருக்குது. ஸோ அதனால தான் பீப்புள் அங்கே இருக்கிறவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த சில பேர் இப்போ சொல்கிறவங்கலாம் வந்து மேபி இந்த சும் ஃபேன்ஸாக இருக்கலாம், இல்லாட்டினா சும்மும் கரண் ஃபேன்ஸாக இருக்கலாமே தவிர நியூட்ரல் ஆடியன்ஸுக்கு வந்து அவங்களால ரிலேட் பண்ணிக்க முடியுது. ஆமாண்டா நம்மளும் இப்படி தான் இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூட்ரல் ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு எமோஷ்னல் லெவலில் பார்த்தீங்கன்னா அது அவங்களால ரிலேட் பண்ணிக்க முடியுது. ஆரை பார்த்துட்டு என்னெல்லாம் சொன்னார்? ஆரை வந்து எனக்கு ஆக்சுவலாக இது சொன்னார், தைரியம் சொன்னார். டேடி திஸ் இஸ் ஒன்லி பிக் பாஸ், நோ யூ நோ தட் நோ, இப்போ விடு டேடியா, மம்மி வந்து ஸ்ட்ராங்கு, இதை வந்து மீண்டு வந்துடுவாங்க, நீ கவலைப்படாத அப்படின்ட்டு அவன் எனக்கு தைரியம் சொல்லிகிட்டு இருந்தான். ஸோ யூஸ்வலாக அவ்வளோ ஈஸியாக ஸ்ருதிகா அழற டைப் இல்லையா? இல்லை இல்லை, அவ்வளோ சீக்கிரம் அழுவ மாட்டான். ஷீ டசன்ட் க்ரை, ஷீ ஸ்ட்ராங். அங்கே போய் அழுவும் போது பார்க்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது.
ஏன் இன்ஃபேக்ட் நமக்கு அப்படி அவ்வளோ பிரேக் டவுன் ஆகும்போது சரி போதுண்டா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணிடுச்சு. பட் அது எண்ட் ஆஃப் த டே அது ஓட்டில் தானே இருக்குது. ஷீ இஸ் கெட்டிங் அ லாட் ஆஃப் ஓட்ஸ், லாட் ஆஃப் லவ் ஃப்ரம் பீப்புள். அண்ட் நம்ம ஆளுங்க வந்து டெஃபினட்டாக நாமினேட் ஆனால் போய் ஓட்டு போட்டுடுறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து வி வெரி தேங்க்ஃபுல். எஸ். அண்ட் அது அந்த அந்த சண்டையே பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது அங்கே ஹிந்தி நார்த்தில் இருக்கிறவங்க வந்து ஸ்ருதிகாவை ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, உன்னை இங்கே ஃபாலோ பண்ணுறவங்க வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறது. ஆமாம் ஆமாம், இங்கேருந்து உடனே ஜம்ப் பண்ணிட்டு போயிட்டு பழைய இன்டர்வியூஸ் எல்லாம் காமிச்சு, பழைய வீடியோ கிளிப்பிங்லாம் காமிச்சு, பாருடா இங்கே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ரொம்ப பிஹேவியருக்கு இதுதான் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதுலாம் இட் வாஸ் வெரி குட். ஓகே. இப்போ நீங்க வந்து இந்த 60 days பார்க்கும்போது வெளியே இருக்கிற மாதிரி தான் ஸ்ருதிகா உள்ளே இருக்காங்களா, இல்லை சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் ஏதாவது தெரியல? வெளியில் இருக்க மாதிரி தான் உள்ளமும் இருக்கா. சரி, எனக்கு இன்ஃபேக்ட் என்னோட இதுவே அப்படின்னா எல்லாருமே உன்னை சுற்றி இருக்கிறவங்கலாம் நடிச்சிட்டு இருக்காங்க, நீ ஏன் உண்மையே அப்படியே இருக்கிற, நீயும் பேசாமல் நடிக்க வேண்டியதானன்னா அவளுக்கு அதுக்கு நடிக்க தெரியலைங்கன்ற மாதிரி அவள் அதை பண்ண மாட்றா. ஷீ இஸ் பீங் ரியல். அதுதான் ஐ டோல்ட் யூ இல்லை, ஷீ இஸ் அன்ஃபில்டர்ட். மனசில் என்ன தோணுதோ அது வந்து அதுக்கப்புறம் அந்த வீட்டில் வந்து சொன்னதுக்கப்புறம் அது என்ன பின்னாடி வருன்றதுலாம் அவள் டக்குன்னு யோசிக்க மாட்றா. அவளுக்கு என்ன தோணுதோ அதை பேசிடுறா. யாரை நாமினேட் பண்ணணுமோ பண்ணிடுறா. என்ன ஒரு விஷயம் பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஒரு ஆடியன்ஸாக உங்களுக்கு வந்து பார்க்கும்போது தோணுச்சு, ஸ்ருதிகா இது பண்ணியிருக்க வேணாம், இதை சொல்லியிருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி? அப்படிலாம் இல்லை, இந்த மாதிரி நீ ரொம்ப ரியலாக நேச்சுரலாக இருக்க வேணாம், நீயும் நடிச்சிருக்கலான்னு தோணுது. ஓகே, வேறு எதுவும் இல்லை. ரீசெண்டாக ஸ்ருதிகா பேஜில் அந்த ஒரு இன்ஸ்டாகிராம் கிளிப் பார்க்கும்போது அவங்க வந்து ரொம்ப ஏதோ ஒரு அன்பார்லிமெண்ட்ரி கான்வர்சேஷனுக்கு அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, இந்த ஷோ வந்து என் வீட்டில் பார்ப்பாங்க, என் ஹஸ்பண்ட் இஸ் வாட்சிங், மை சன் இஸ் வாட்சிங் அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் ஒன்று வந்திருக்கும். ஸோ அதுலேயுமே அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கரெக்டான ஒரு டிக்னிஃபைடான ஸ்டாண்ட் எடுத்த மாதிரி. ஸ்ருதிகா வந்து இந்த ஹோல் சீசன் ஆஃப் பிக் பாஸில் எல்லாத்தோடையும் அவங்க இருக்கிற அந்த யாரெல்லாம் வந்து இந்த டாப்பாக இருக்கிறாங்கன்ட்டு அங்கே இருக்கிறாங்களோ அவங்களோடலாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு, எல்லாத்தோடையும் சண்டையெல்லாம் போட்டிருக்கா. பட் நெவர் ஹேஸ் ஷி லாஸ்ட் அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதாகட்டும், அவள் திருப்பி இது பண்ணுறதாகட்டும், பிலோ த பெல்ட் போயிட்டு அவள் எதுவுமே சொல்லவே மாட்டாள். இந்த கான்வர்சேஷன் ஐ திங்க் அவங்களுக்கு அந்த மாதிரி தான் இன்னொருத்தவங்க சொல்லிட்டாங்க. ஆமாம், அவங்க கரனோட செட் லைக் தட். அதில் தான் அவள் ரொம்ப ஹர்ட் ஆகி இப்படி எப்படி நீ பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப தப்பு இல்லை, ஒருத்தங்க இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு டைலாக் சொன்னோன்னே ஷீ காட் ரியலி ஹர்ட். பட் அதுக்கு ரிட்டாலியேட் பண்ணும்போது கூட அவள் வந்து ஷி டிட்ன்ட் லூஸ், ரொம்ப அந்த கெட்ட வார்த்தைலாம் எதுவும் இல்லாமல் அவள் பிலோ த பெல்ட் போகாமல் டிக்னிஃபைடாக அவள் இருக்கா. ஸ்ருதிகா கிட்ட இருக்கிறது தட்ஸ் அ வெரி பிக் பிளேஸ். அந்த வீட்டில் அப்படி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். என்னெல்லாம் விட்டா என்ன ஒன்றே தெரில. இன்னும் புதுசாக நிறைய ஒக்காபுலரிலாம் கண்டுபிடிச்சிட்டு போவோன்னு நினைக்கிறேன் வேர்ட்ஸு திட்டுறதுக்கு. எப்படி வந்து பிக் பிரதருக்கு வந்து ஷில்பா ஷெட்டி போகும்போது அங்கே வந்து அவங்க மேலே ஒரு ரேசிஸ்ட் காமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து அந்த லாங்குவேஜ் இது பண்ணி காமெண்ட்ஸ் இருக்கட்டும், நிறைய ஷீ ஹேட் டு கோ த்ரூ ஆல் அந்த இது அப்படி இருந்தது இனிஷியல் ஸ்டேஜஸில். எஸ். ஸோ ஐ திங்க் அதே தான் வந்து ஸ்ருதிகாவுக்கும் இனிஷியல் ஸ்டேஜஸில் இருந்ததுல, அவங்களோட லாங்குவேஜை வந்து கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி. லாங்குவேஜ் இந்த ஊர்லேருந்து வந்திருக்கேன் அதனால யோ புரோக்கன் அப்படின்ட்டுலாம் சொன்னாங்க. ஸோ தட் வாஸ் தேர் இனிஷியலி. ஸோ அதுக்காக தான் அவள் சொல்லுவான்னா, தமிழ்நாடுலேருந்து நான் வந்தால் நான் புரோக்கனா, வாட் டு யூ மீன் பை தட் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்பா. அந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் அந்த மாதிரி ரொம்ப இருந்தது. இப்போ வந்து அங்கே வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அதை வந்து அப்படி மார்க் பண்ணுறது கிடையாது. தே ஹவ் அண்டர்ஸ்டுட் ஹர். அண்ட் இப்போ அவங்களுக்கு வந்து ஸ்ருதிகா ரொம்ப ஸ்ட்ராங் பிளேயர்னு தெரிஞ்சிருச்சு. இனிமேல் அதை வச்சு அவங்கள இது பண்ண முடியாதுன்னு தெரியுது. பட் மேபி அங்கே நார்த் சைடில் இருக்கிற மீடியா எப்படி அப்படின்றதெல்லாம் தெரியல, இன்னும் அது பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் வீட்டுக்குள்ளே இனிஷியலாக இருந்தது, இப்போ அது பண்ணுறதில்ல. அதே போல் ஒரு பக்கம் வந்து அவங்க கிட்ட இருந்து குட்டி தமிழ் வேர்ட்ஸ்லாம் வந்து கற்றுக்கிட்டு பிக் பாஸ் கூட தமிழ்லாம் பேசி எனக்கு ஒரு வார்னிங்லாம் கொடுத்தாங்க. நான் வந்து சென்னையை விட்டு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க. இட் இஸ் நைஸ் இல்லை, ஹிந்தி பிக் பாஸை வந்து தமிழ் பேச வச்சு எப்படி இருக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, என்ன நடக்குது அப்படின்லாம் கேட்டு சும்மாண்ணா என்ன, அப்புறம் வாங்க சரி தமிழில் பேசலாம்னு சொல்லி கன்ஃபெஷன் ரூமில் தமிழில் பேசினது, அதெல்லாம் வந்து சூப்பராக இருந்தது. சூப்பர். ஈக்குவலி நீங்களும் பயங்கர வைரல் அதுக்கு அவள் தான் காரணம். உள்ள அங்கே போயிட்டு அவள் ஃபுல் என்னை பற்றி தான் பேசிக்கிட்டே இருந்தா. இனிஷியல் ஸ்டேஜஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் 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 அர்ஜுன். அதனாலே எனக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஐயோயோ இப்போ அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவள் இன்ஃபேக்ட் சொல்லுவாள், அந்த லைவ் ஃபீட்லலாம் வந்து
சொல்லும்போது டெய்லி 4:30 ஆகிடுச்சுன்னா நான் அர்ஜுன் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்துடுவான், நாங்கள் காஃபி போயிட்டு வந்துட்டு தான் திருப்பி போவான். அந்த ரொட்டீன்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதுவும் இந்த ஃபைட்டுக்கெல்லாம் அப்புறம் உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அர்ஜுன் மேலே இன்னும் லவ் அதிகமாக வருது அப்படின்லாம் சொல்லும்போதெல்லாம் எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, அவ்வளோ கஷ்டப்படுறாளே அப்படின்ட்டு. பட் சரி 65 days ஆகிடுச்சு, இன்னும் 40 days இருந்துட்டு வரட்டும் நல்லா. திங்க் நிறைய இடங்கள்ல வந்து உங்களுடைய லவ் ஸ்டோரிலாம் வந்து அவங்க நிறைய கதையா சொல்லிட்டே இருந்தாங்க. நம்மளோட எல்லா ஸ்டோரியும் சொல்லிட்டா, 1-2 இல்லை எல்லாத்தையுமே சொல்லிட்டா. சல்மான் சாரே வந்து உங்களை பத்தி பேசுற அளவுக்கு வந்து அது ஆமா சூப்பரான மேட்டர்ல ஆமா எல்லா வாரமும் வேற பேசுறாங்க. இது ஃபர்ஸ்ட் வீக்ல பேசினாங்க, அப்புறம் அந்த பேங்காக் பத்தி பேசினாங்க, அப்புறம் நான் வியட்நாம் போயிட்டேன்னாங்க, இப்போ மெக்சிகோன்னு சொல்லியிருக்கிறாரு அவரு. ஸோ ஃபுல்லாக நம்ம டாபிக் ஆஃப் டிஸ்கஷனாகவே போயிட்டு இருக்காங்க. சூப்பர். ஸோ முக்கியமாக வந்து எப்படி தமிழ் பிக் பாஸ்ல ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வந்து ஆடியன்ஸ்க்கு ஒரு டிலைட்டு அண்ட் கண்டஸ்டன்ஸ்க்கு ஒரு டிலைட்டாக இருக்கும், ஹிந்தி பிக் பாஸும் அதே போல தான். ஏன்னா எமோஷன் எல்லா இடத்துலையும் ஒன்று தானே. கரெக்ட். ஆமாம். ஸோ இப்போ ஆல்ரெடி 65 days முடிஞ்சிருச்சு. ஐ திங்க் இன்னொரு 15 days 80 daysக்கு அப்புறமா அந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வரும்னு நினைக்கிறேன் நானும் தான். எஸ், அதுக்கு தான் வெயிட்டிங் நானும். அந்த டாஸ்க் வரைக்கும் ஸ்ருத்திகா வந்து டெஃபினட்டாக நம்ம ஆளுங்க எல்லாம் ஓட்டு போடுறாங்க, அங்கேயும் அவளுக்கு இப்போது ஓட்ஸ்லாம் வருது. ஸோ ஷுவராக இருப்பா. அந்த டைமுக்கு ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் டு கோ அண்ட் சீ ஹர். போனால் என்ன சொல்லுவேன், எப்படி ரியாக்ட் பண்ணுவேன் அதெல்லாம் தெரியல, பட் ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங். ஏன்னா உங்களுக்கு வந்து கிரீன் ஃபாரஸ்ட்லாம் வேற அவங்க சொல்லியிருக்காங்களே, ஒரு கிரீன் ஃபிளாக்ல அர்ஜுன் ஒரு கிரீன் ஃபாரஸ்ட் அப்படிலாம். நமக்கே வெக்கமாக தான் இருக்குது இதெல்லாம் கேட்கும்போது. சரி ஓகே எடுத்துக்கலாம், நல்லது தானே சொல்லியிருக்கா. சாப்பாடு கிடைக்கலன்னு ரொம்ப அழுதுட்டாங்க. அதில் தான் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜஸில் அந்த கேமே வந்து அந்த ரேஷனை ரிவால்வ் பண்ணி இவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கணும், இவர் தான் ஃபுட் கண்ட்ரோல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கிட்ட ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ண கொடுத்துருவாங்க. ஸோ அவர் வந்து ஃபுட்டு கொடுக்காத போது 2 daysலாம் சாப்பிடாமல் இருந்திருக்கா. அப்போ வந்து ஃபுட்டு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. பட் இப்போ வந்து ஐ திங்க் தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. கொஞ்சம் ஃபுட்டு கிடைக்கிது எல்லாத்துக்கும், அதனால் இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். நோ, அந்த டைமில் இனிஷியலாக இட் வாஸ் தேர். இப்போ வந்து அவங்க ஒரு ஒன் மேன் ஆர்மி மாதிரி தான், ஒன் வர்சஸ் தி ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ வந்து ஒன் வர்சஸ் ஆல் மாதிரி. அவள் வந்து முன்னாடி வந்து சரி சும், கரண், ஸ்ருத்திகா அவங்க வந்து ஒரு கேங்காக இருந்தாங்கன்ற மாதிரி இருந்தது. அப்புறம் அந்த சைடில் அந்த அவினாஷ், ஈஷா, விவியன் அவங்கெல்லாம் ஒரு கேங்காக இருந்தாங்க. அப்புறம் ரஜத், ஷாஹத் அவங்கெல்லாம் வந்து டீம். இப்போ வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா ஸ்ருத்திகா வந்து எதுலேயுமே இல்லை. அவள் வந்து இப்போது யாருக்கு என்ன தோணுதோ, கரண் தப்பா கரணை கத்துறா, விவியன் தப்பா விவியனை திட்டுறா, அவினாஷ் தப்பா அவினாஷ் திட்டுறா. ஸோ இப்போ வந்து அவளுக்கு மனசில் படுறது எல்லாமே அவள் இப்படி சொல்லிடுறா. அதனால் ஷீ இஸ் ஆக்சுவலி சிங்கிள். தனியாக இருந்து வீட்டை ஃபுல்லாக அகெயின்ஸ்டாக வந்து யார் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கா. அந்த ஃபேவரட்டிசம் இல்லை. ஸோ தட்ஸ் குட். ஸோ லாட் ஆஃப் பாசிட்டிவிட்டி அது ஒரு பக்கம் இருந்தாலும் சில நெகட்டிவிட்டியும் அப்படி வரும்போது, ஸ்ருத்திகா இரிட்டேட்டிங்காக இருக்காங்க, இல்லைனா வந்து அவங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க அப்படி சொல்லும்போது, அது அஃப்கோர்ஸ் அவங்க ஒப்பீனியன் நீங்கள் சொல்லிட்டீங்க. அது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? இல்லை, நம்ம அது யூஸ்வல் தானே. யார் இப்போ என்ன, நம்ம ஊரில் வந்து ட்விட்டரும் இன்ஸ்டாகிராமும் வந்ததுக்கப்புறம் மோஸ்ட்டாக நெகட்டிவிட்டியை தானே எல்லாமே இது பண்ணுறாங்க. அது வி ஹாவ் டு டேக். எந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டியை நம்ம எடுக்கும்போது ஹாப்பியாக நம்ம எடுத்துக்கிறோமோ, ஸோ திஸ் வில் ஆல்சோ பி எ பார்ட் ஆஃப் இட். அதை நம்ம எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். என்னடா இப்படி பேசுகிறாங்களேன்னு சொல்ல முடியாது. இப்போ இப்படி சொல்கிறவங்க இருக்கிறாங்க, இன்னொருத்தவங்க வந்து பயங்கரமாக புகழ்ந்து பேசி இந்த மாதிரிலாம் நாங்கள் பார்த்ததே கிடையாது, ஸ்ருத்திகா மாதிரி ஆக்ட் பண்ணி அப்படியே அவங்களே வந்து அந்த குழந்தைய வச்சு ஸ்ருத்திகா பண்ணுறதெல்லாம் பண்ண வச்சு நமக்கெல்லாம் வீடியோலாம் அனுப்புகிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஹாப்பியாக தானே இருக்குது. ஸோ இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல். எல்லாத்துக்குமே இருக்குது, யாருக்கு தான் இல்லை. ஸோ இட்ஸ் ஓகே. ஆக்சுவலி ஸ்ருத்திகா கோவப்படுறது நீங்க மட்டும் தான் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் ஆடியன்ஸ் எங்களுக்கு நாங்கள் பெருசாக ஸ்ருத்திகா என்கிட்ட மட்டும்தான் கோவப்படுவா. அப்புறம் அவங்க அம்மா கிட்ட கோவப்படுவா, ஆரவ் கிட்ட போடுவா, 3 பேர்கிட்ட மட்டும்தான் கோவப்படுவா. ஆரவ் கிட்ட படிக்கிறதுக்கு, இன்னும் எனக்கும் ஸ்ருத்திகாவுக்கும் ஏதாவது சண்டை வந்தால் கோவப்படுவா. அவங்க அம்மாவோட ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட், மற்றபடி பெருசாக கோவமே பட மாட்டாங்க. ஸோ இப்போ அந்த வீட்டுக்குள்ளே வந்து சில ஆர்குமெண்ட்ஸில் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணது, ஸ்ருத்திகா என்ன கோவம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மற்றவங்களுக்கு இருக்கலாம், எனக்கு அப்படி இல்லை. ஏன்னா அவள் கரெக்டான விஷயத்துக்கு மட்டும்தான் அவள் சண்டை போடுவாள். ஸோ தட் ஐ எம் ஆல்வேஸ், என்ன ஸ்ருத்திகாவை பொறுத்த வரைக்கும் இல்லை, நான் பிளைண்டாக என்னால் வந்து ஒன்று மட்டும் ஆனால் சொல்ல முடியும். தோ இட்ஸ் நாட் பிகாஸ் அவள் என்னோடய ஒய்ஃப்ன்றதுனால, அவளோட பர்சனாலிட்டி எனக்கு தெரியும். ஆஸ் அ ஹியூமன் ஹவு ஷி இஸ்ன்றது எனக்கு தெரியும். அதனால் அவள் வந்து ஒன்று ஃபீல் பண்ணி அது தப்புன்னு நினச்சான்னா தேர் ஷுட் பி சம்திங் ராங் இன் தட். அப்போ தான் அது இருக்கும். அதை நிறைய இது நமக்கு காமிக்காமல் இருக்கலாம். ஸோ அதனால் அந்த நரேட்டிவ் வேறு மாதிரி இருக்கலாம். பட் ஆனால் டீப் டவுன் எனக்கு தெரியும் அதில் வந்து உண்மை இருக்கும் அப்படின்ட்டு.
அதனால ஒன் விசஸ் ஆல் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு நிறைய லோ ஃபேஸஸ் நிறைய அவங்க இது பண்ணி வரணும் அப்படின்றத பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஐயோ ஏன் அவங்களுக்கு இது நடக்குது அப்படின்ற ஆமாம் அப்படி தான் இருக்கும். ஆனால் அதுதான் பிக் பாஸ் வீடு. நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் நான் யோசிப்பேன், நமக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அதை ஸ்ருதிகாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் உள்ளே இருக்கும்போது அப்படின்ட்டுலாம் தோணும். பட் அதெல்லாத்தையுமே மீறி சடனாக ஷீல் ரீகூப் அகெயின், ரொம்ப டவுன் ஆவா, அப்புறம் ஒரு எனர்ஜி திருப்பி ரீகூப் ஆகும்போதெல்லாம் ப்ரௌடாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இன்னும் எப்படா இன்னொரு 30 days முடியும்னு இருக்கு. ஓகே. ஸோ சல்மான் சார் அண்ட் ஸ்ருதிகா அவங்களோட கான்வர்சேஷனுமே பார்க்கறதுக்கு வந்து செம க்யூட்டாக இருக்கும் அது. ஆமாம், சல்மான் சாருக்கும் ஸ்ருதிகாவை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது அவங்க 2 பேரோட பேண்டருமே நல்லாயிருக்கும். அவர் ஏதாவது திட்டுறதா இருந்தாலும் வந்து க்யூட்டாக தான் திட்டுவார் ஸ்ருதிகாவை. ஸோ இது வரைக்கும் அட்லீஸ்ட். ஸோ அது அந்த ஒரு பெரிய சண்டேலையே வந்து சல்மான் சாரோட ஸ்டாண்ட் வாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நாங்கள் வந்து அந்த வீக்கெண்ட் கவாரில் வந்து அது அவர் எப்படி சொல்கிறாருன்னு பார்க்கலான்னு நாங்கள் வெயிட் பண்ணும்போது, அவர் ஸ்ருதிகாவுக்கு ஃபேவரபுளாக பேசும்போது அப்போது வந்து அந்த உண்மை நமக்கு தெரிஞ்சிருச்சு. அவள் ஜென்யூனாக ஃபீல் பண்ணியிருக்கா, ஜென்யூனாக ஹர்ட் ஆகிருக்கா. இட்ஸ் a genuine ஹியூமன் எமோஷன். அப்போ சுற்றி எத்தனை பேர் எவ்வளோ வாட்டி அவளை ஃபோர்ஸ் பண்ணியிருந்தா இவ்வளோ பிரேக் டவுன் ஆயிருப்பா அப்படின்றத வந்து சல்மானே கிளியராக சொன்னார். அது இன்னொன்று. ஸோ வி வர் வெரி ஹாப்பி அபவுட் தட். ஸோ இனிஷியலாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது என்னெல்லாம் டிஸ்கஷன் போச்சு? இது பிக் பாஸ்க்குள்ளே போகலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி? இல்லை இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இது 1 year பேக்கே நாங்கள் இந்த கேதார்நாத் பத்ரிநாத் டெம்பிள் போயிருந்தோம் அக்டோபர். அப்போ சடனாக காரில் ஏறும்போது ஸ்ருதிகா சொன்னான், நான் பிக் பாஸ் ஹிந்தி போகணும் அப்படின்ட்டு. அவங்க ஒன்றுமே புரியல, என்னது பிக் பாஸ் ஹிந்தியா எதுக்கு அப்படின்னு. அப்புறம் வெண்ட் ஆன். அவளுக்கு சல்மான் பிடிக்கும், அப்புறம் இல்லை நான் போகணும், இது ஒரு இன்ட்யூஷன் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷீ வாஸ் ப்ரிப்பேர்ட். ஐ வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட். பிக் பாஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதனால் அப்பத்துலேருந்தே ஸ்ருதிகாவோட மைண்டில் வந்து ஷீ வாஸ் ப்ரிப்பேர்ட். சரி நம்ம வந்ததுன்னா போயிடலாம் அப்படின்றதுனால கொஞ்ச நாள் நானும் ப்ரிப்பேர் ஆகிட்டோம். ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே, வந்ததுக்கப்புறம் ஓகே ஹாப்பியாக தான் இருந்தோம். சரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனாங்க போகிறப்போ? பேங்காக் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனாங்க? இல்லை, பேங்காக் ஐடியாவே இருந்திருக்காது. மரியாதையாக நீ வந்து கரெக்டாக இருக்கணும். அதாவது நீ மட்டும் நான் வெளில வரும்போது எங்கேயாவது ஊருக்கு கீருக்கு என்னை விட்டு தனியாக ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடலாம் சுற்றிட்டு இருந்ததை பார்த்தேன் அப்படின்னா ஜஸ்ட் கிட்டிங். இந்த பேங்காக்காக விட்டு போகும்போது நாங்கள் அந்த கேரவேனில் தான் இருந்தோம். ஒரு 10 minutes தான் கொடுத்தாங்க எனக்கு, ஆரவுக்கு, ஸ்ருதிகாவுக்கு. நாங்கள் பேசிக்கவே இல்லை. அவளும் அழுவ ஆரம்பிச்சிட்டா, நானும் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன். அவள் வந்து ஆரவை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு மட்டும் சொன்னான். நான் வந்து நீ முதல்ல ஒன்றை பார்த்துக்கோ அப்படின்னோடனே போகிறதுக்கு முன்னாடி கட்டி பிடிச்சிட்டா, ஐ வில் மிஸ் யூன்ட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டா. ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ ஆரவ் தான் வந்து பெரிய மனுஷன் மாதிரி எல்லாத்தையும் கரெக்டாக. ஆரவ் வந்து பெரிய மனுஷன். ஒரே ஒரு வாட்டி தான் ஆரவ் தான் சடனாக அந்த ஒரு பிளாங்கெட்டில் உள்ளே இருந்தான். எங்கடா ஆரவ் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அப்படி இது பண்ணால் தேம்பி அழுகுறான், மிஸ்ஸிங் மம்மின்ட்டு. அது ஒரு வாட்டி மட்டும்தான் ஹீ ப்ரோக் டவுன். மற்றபடி ஆரவ் இப்போது தெம்பாக தான் இருக்கு. சூப்பர். ஐ திங்க் இங்கே இருக்கிற ஆடியன்ஸ் எப்படி வந்து அர்ஜுனம்மா ஸ்ருதிகான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உங்களுக்கு அந்த பாப்புலாரிட்டி கிடைச்சதோ, அது மாதிரி அங்கே இருக்கிற ஆடியன்ஸும் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ருதிகானால தானே அது ஃபுல்லாக என்னை பற்றி பேசி. ஸோ ஃப்ரீ ஸ்டாஸ்ல உள்ள போகிறோம் கலக்கிறோம், ராக் பண்ணுறோம். உள்ள போயிட்டு கரண் ஷில்பாலாம் பார்த்து ஏதாவது கேள்வி கேளுங்க அப்படின்னு சொன்னா இல்லை, அப்போ வந்து ஏதாவது எனக்கு என்ன தோணுதோ அப்போ கேட்டுருவேன். அதுதான் எனக்கு பயமாக இருக்குது. என்ன கேட்பேன், ஏது ஷில்பா ஆக்சுவலாக நம்ம கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ ஊர் உலகத்துக்கே தெரியுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ஒரு இதுலேயுமே அந்த ஒரு கோல் முட்டி ஓட்டுற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ மேபி தட்ஸ் அ ஸ்ட்ராட்டஜி. அது இனிஷியலாக அப்படி தோணுச்சு. பட் நவ் when we see that ஷீ இஸ் பிளேயிங் இட் வெல். அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக அதை ஒரு டாபிக் ஆஃப் டிஸ்கஷனாகவே வச்சுட்ருக்காங்க. அவங்க அவங்களா விவியனா கரணா இல்லை இவங்கள ஸ்ருதிகாவை பற்றி என்ன சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற அந்த டாபிக் ஆஃப் டிஸ்கஷனே வைக்கும்போது ஷீ இஸ் பிளேயிங் இட். இட்ஸ் அ கேம்னு நினைக்கிறேன். நான் அதெல்லாம் கேட்பேன், இது வந்து கேமா ஸ்ட்ராட்டஜியா என்ன. கரனை பார்த்துன்னா கூட நான் என்ன கேட்பேன், கரண் சும்மெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த கேமராவில் இப்படி ப்ரொஜெக்ட் ஆகணுன்றதுக்காக இப்படி பண்ணுறீங்களா, அதெல்லாம் நான் கேட்பேன். வாட் எவர் இஸ் கம்மிங் இன் மை மைண்ட் நான் கேட்டுருவீங்க. சூப்பர். ஸ்ருதிகாவோட ஸ்ட்ரென்த் அப்படின்னா எது சொல்லுவீங்க, வீக்னஸ் அப்படின்னா எது சொல்லுவீங்க? கேமை பொறுத்த வரைக்கும் அவளோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஆர் த சேம். தட் ஷீ பீயிங் ரியல். அவள் வந்து உண்மையாக இருக்கிறதும்
நடிக்காமல் கேமராவுக்கு முன்னாடி நடிக்கக்கூடாது, ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்குன்றதெல்லாம் தெரியாமல் நான் எப்படி எங்கள் வீட்டில் ஒரு இஷ்யூ இப்படி நடந்ததுன்னா நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேனோ அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவேன். நானாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது தான் அவளோட ஸ்ட்ரென்த்து. அந்த வீடை பொறுத்த வரைக்கும் அதுதான் வீக்னஸும் கூட. அந்த வீடை பொறுத்த வரைக்கும் 100 வாட்டி யோசித்து இப்படி பண்ணால் வெளியில் எப்படி தெரியும், இப்படி பண்ணால் அவன் என்ன யோசிப்பான், இப்படி பண்ணால் எவன் நம்மளை நாமினேட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து தான் எல்லாமே விளையாடுறாங்க, கேமாக விளையாடுறாங்க. கேமாக விளையாடாமல் அவளாக இருக்கா. ஸோ அதுதான் அவளோட வீக்னஸும். அவள் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஆர் த சேம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.